கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே இரட்சகராய், ஆண்டவராய், தேவனாய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்தார்களோ, கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ பிரயாசப்பட்டார்களோ, அவர்கள் மரித்திருந்தாலும் அவர்கள்தான் முதலாவது எழுந்திருப்பார்கள். இது ஒரு வரிசை. முதலாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் முதல் பலனானவர். பின்பு எருசலேமிலே அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் கல்லறைகளை விட்டு உயிர்த்தெழுந்து புறப்பட்டார்கள். இது ஏற்கனவே நடந்து விட்டது. இனிமேல் நடக்கப் போகிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து பூமியிலே மத்திய வானத்திலே வெளிப்படும் பொழுது, இவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். ஒருவேளை பேர் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம், அவர்களுக்கு இந்த பாக்கியம் அல்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். இவை ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம். இனிமேல் நடக்க போகிற சம்பவங்களில் ஒன்று என்ன? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் எவ்விதமாய் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே போல மேகங்களோடு கூட வரப்போகிறார். அவர் வரும் வேளையில் பூமியிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எந்த இடத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, அவருடைய சரீரம் இன்றைக்கு காணப்படாமலே இருக்கலாம், மண்ணோடு மண்ணாய் போயிருந்திருக்கலாம், அல்லது சாம்பலோடு சாம்பலாய் போயிருந்திருக்கலாம். ஒன்றுமில்லாமல் இருந்து உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை முதலாவது எழுந்திருக்க பண்ண போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எழுந்திருந்து ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவர்களும் மேகங்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்பார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இது அடுத்து உயிர்த்தெழுதலின் வரிசையிலே இனி நடக்கப் போகிற ஒரு சம்பவம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனம் 6வது வசனத்தை வாசிப்போமானால், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனம் 6வது வசனம். நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அது முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 6வது வசனம் சொல்கிறது, 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். எந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாரோ அதே பூமியிலே அவர் 1000 ஆண்டு ஆளுகை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து விதமாய் பூமியிலே ஆளுகை செய்ய போகிறார். எத்தனை ஆண்டு? 1000 ஆண்டு அவர் பூமியிலே ஆளுகை செய்ய போகிறார். அவர் ஆளுகை செய்யும் பொழுது அவரோடு கூட ஆளுகை செய்யும்படிக்கு சிலருக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்? அவர் யார் என்று இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது. யார் அவர்கள்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம், தேவனுடைய வசனத்து நிமித்தம் கொல்லப்பட்டு மரித்தவர்கள், சிரச்சேதம் பண்ணப்பட்டு மரித்தவர்கள், ரத்தம் சிந்தி மரித்தவர்கள். இவர்கள் ஒரு கூட்ட பரிசுத்தவங்க. அப்போஸ்தல காலத்தில் மரித்தவர்களாயிருக்கலாம், அல்ல இந்த நாள் வரை நம்முடைய இந்திய தேசத்திலும் ஆங்காங்கே ரத்த சாட்சிகள் ரத்தம் சிந்தி மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு கூட்டத்தையும் அதே வசனம் சொல்லுகிறது பாருங்கள். மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். இவர்கள் யார்? அந்தி கிறிஸ்து பூமியை ஆளுகை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் 7 ஆண்டு இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்யும் பொழுது உபத்திரவ காலத்தில், அந்த மகா உபத்திரவ காலத்தில் சில பரிசுத்தவான்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம்.
அவ்விதம் அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு மரித்த பரிசுத்தவான்கள், மரிக்கப் போகிற பரிசுத்தவான்களும், இதுவரைக்கும் அல்லது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாக கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு முந்தின காலம் வரை யாரெல்லாம் ரத்தம் சிந்தி மரிக்கப் போகிறார்களோ இவர்கள் உயிரோடு எழுந்திருக்க போகிறார்கள். எப்பொழுது இயேசு கிறிஸ்து பூமியை ஆளுகை செய்ய எந்த மலையிலிருந்து அவர் எழுந்தருளி போனாரோ அதே மலையிலே அவருடைய பாதங்கள் வந்து நிற்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எந்த பூமியிலிருந்து அவர் எழுந்தருளி போனாரோ அதே பூமியிலே ஆளுகை செய்வருடைய பாதங்கள் பூமியிலே வந்து நிற்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவ்விதமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே ஆளுகை செய்ய வரும் பொழுது அநேகம் பரிசுத்தவான்களை, கிறிஸ்துவுக்குள் ரத்தம் சிந்தி மரித்த பரிசுத்தவான்களை, அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே ரத்தம் சிந்தி மரிக்கப் போகிறவர்களை அவர் உயிரோடு எழுப்ப போகிறார். இது முதலாம் உயிர்த்தெழுதல் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்கிறது. இந்த உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரிசுத்தவான்கள். யார் கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வார்? வேதம் சொல்கிறது, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்யும். பிரியமான தேவனுடைய ஜனமே, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களுக்கு உபத்திரவம், துன்பம், நிந்தை, புறக்கணிக்கப்படுதல் என்று பல விதங்களிலே நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோமோ, நீங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் நமக்கென்று ஒரு பெரிய மேன்மையான பாக்கியத்தை வைத்திருக்கிறார். என்ன அந்த பாக்கியம்? கிறிஸ்துவ நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறவர்கள், அடிக்கப்படுகிறவர்கள், துன்புறுத்தப்படுகிறவர்கள், ரத்தம் சிந்தப்படுகிறவர்கள் உயிர்த்தெழுந்து பூமியை ஆளுகை செய்வார்கள். எந்த பூமியில் அற்பமா எண்ணப்படுகிறார்களோ, எந்த பூமியிலே பாடுபடுத்தப்படுகிறார்களோ, எந்த பூமியிலே உபத்திரவப்படுத்தப்படுகிறார்களோ, எந்த பூமியிலே ஒடுக்கப்பட்டார்களோ அதே பூமியிலே அவர்களை ஆளுகை செய்யும்படிக்கு தேவன் வைக்கப் போகிறார் என்ற உண்மையை நாம் அறிந்தவர்களாய் கர்த்தருக்குள் களிகூர்ந்து, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியோடு கூட துன்பத்திலே சந்தோஷப்படுவோம், உபத்திரவத்திலே சந்தோஷப்படுவோம். இந்த ரகசியத்தை அறிந்தபடியால் தான் அப்போஸ்தலர்கள் தாங்கள் அடிக்கப்பட்ட வேளைகளிலே அதை சந்தோஷமாய் எண்ணினார்கள், சந்தோஷப்பட்டு களிகூர்ந்தார்கள். அடுத்த ஒரு உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் சொல்லுகிறது. இது கடைசி உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போதித்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிப்போமானால், யோவான் 5வது அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிப்போமானால், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழியில் உள்ள அனைவரும் என்றால் துன்மார்க்கனும் சன்மார்க்கனும், பரிசுத்தவானும் பாவியும். உலகத்தில் எந்த மூலையில யார் மரித்தாலும், மரித்தவர்களும் மரிக்க போகிறவர்களும், நாஸ்திகனாயிருந்தாலும் சரி, பரிசுத்தவானாயிருந்தாலும் சரி, பிரேத குழியில் உள்ள அனைவரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் காலம் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் கேட்கும் அந்த நாளிலே நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக, நன்மை செய்தவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக, தேவனை பின்பற்றினவர்கள் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக புறப்படுவார்கள் என்றும், தீமை செய்தவர்கள், தங்கள் மனம் போல் வாழ்ந்தவர்கள், தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நிறைவேற்ற அலைந்தவர்கள், கண் கண்டபடி வாழ்ந்தவர்கள், அக்கிரமமாய் வாழ்ந்தவர்கள், தங்கள் பாவத்திலே துணிகரம் கொண்டவர்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக கல்லறைகளை விட்டு எழும்புவார்கள். ஒருவேளை சில மத மார்க்கத்தின்படி சிலர் மரித்த பின்பு எரித்து விடுவார்கள். எரிக்கப்பட்டிருந்தாலும் சரி, சிலர் கடல் விபத்துகளிலே மரித்து சரீரம் காணப்படாமலே போயிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் யார் மரித்திருந்தாலும் ஆண்டவராகி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் வேளையில் யாவரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இது நம்முடைய புத்தி கேட்டாத ஒன்றுதான். இது எப்படி நம்புவது என்று கேட்கலாம். நாம் வாழ்கிற பூமியை கவனித்து பாருங்கள். இது எப்படி உண்டாக்கப்பட்டது? ஒன்றுமில்லாமையிலிருந்து பூமி உண்டாக கடவதென்றார், பூமி உண்டானது. வெளிச்சம் உண்டாக கடவதென்றார், வெளிச்சம் உண்டானது. தேவனுடைய சிருஷ்டிப்பை கவனித்து பாருங்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்.
ஆகையால் பிரியமானவர்களே, இது கடைசி உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலில் தான் தானியேல் இடம்பெறப் போகிறார் என்று தானியேலின் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசித்தோம். மீண்டுமாய் அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். தானியேலுக்கு தேவன் கொடுத்த ஸ்லாக்கியம், தானியேலை குறித்து கர்த்தருடைய தீர்மானம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். நீயோவென்றால் முடிவு வருமட்டும் நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே, இந்த பூமியின் முடிவிலே, இந்த காலங்களின் முடிவிலே ஒரு நாளிலே இந்த பூமி காணப்படாமலே போகப் போகிறது. ஒரு நாளிலே இந்த பூமி வெந்து உருகப் போகிறது. ஒரு நாளிலே வானத்தில் இருக்கிற சகலமும் ஒரு பாயை போல, புஸ்தகத்தை போல சுருட்டப்பட போகிறது. வானத்தில் நாம் காண்கிற சூரியன், நட்சத்திரன், கோள்கள், சந்திரன் இவை எல்லாம் காணப்படாமலே போக போகிறது. அதான் நாட்களின் முடிவு. நாட்களின் முடிவிலே உன் வீதத்திற்கு எழுந்திருப்பாய் என்று தானியேலை குறித்து தேவன் தீர்மானித்தார். பிரியமான ஜனங்களே, எப்படியோ ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே வெளிப்படும் பொழுது ரகசிய வருகையிலே பிரவேசிக்க நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். அல்லது இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரிக்கக்கூடிய நிலைமை வருகிறதா? கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி சாகக்கூடிய நிலைமை வருகிறதா? முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்ட உயிர்த்தெழுதலிலே நாம் பங்காளிகளாய் மாறி கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்ய, கிறிஸ்துவோடு கூட இந்த பூமியை ஆளுகை செய்ய பாக்கியவான்களாய் நாம் காணப்பட பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலில் இருக்கிறபடியினால் இந்த உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? உயிர்த்தெழுதலில் நாம் இடம்பெற, அல்லது ரகசிய வருகையில் உண்டாகிற உயிர்த்தெழுதல் ஆனாலும் சரி, பூமியை இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய வரும் பொழுது நடக்க போகிற உயிர்த்தெழுதல் ஆனாலும் சரி, இந்த உலகத்தின் முடிவிலே ஒரு உயிர்த்தெழுதலை தேவன் வைத்திருக்கிறாரே, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைய எழுந்திருப்பார்கள் எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த கடைசி உயிர்த்தெழுதல் ஆனாலும் சரி, நாம் இந்த உயிர்த்தெழுதலிலே இடம்பெற, இந்த உயிர்த்தெழுதலில் நாம் பங்காளிகளாய் காணப்பட நாம் நடந்து கொள்ள வேண்டிய வழிகள் என்ன, நாம் கைக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன என்பதை ஒரு 3 குறிப்புகளிலே உங்களுக்கு நான் உங்கள் நடுவிலே போதிக்க விரும்புகிறேன். முதல் வசனம் ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனம். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது: ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெற வேண்டுமானால் நாம் பூமியிலே வாழ்கிற நாட்களில் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும். மரணத்தின் சாயலில் ஒவ்வொரு நாளும் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். அது என்ன மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிற அனுபவம்? பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நான் அனுதினமும் சாகிறேன். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நான் கிறிஸ்துவோடு கூட அடிக்கப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல். அதாவது உயிர்த்தெழுதலின் சாயலை அடைய விரும்புகிறவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே வரும்பொழுது உயிரோடு எழுந்திருக்க தகுதியாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பூமியிலே வாழ்கிற நாட்களில் மரணத்தின் சாயலில், அதை குறித்து தொடர்ந்து நாம் வாசிப்போம்.